இப்போ நம்ம பேஸ் மெட்டல்ஸில் முதலீடு செய்வதற்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டியவை என்னென்ன? அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர், அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர் எத்தகைய ஏதாவது பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா? அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கிறது? டிவிடெண்ட் கொடுத்துருக்கிறார்களா? கடந்த காலத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தன? இவையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது. அண்ட் ஆல்சோ மெட்டல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்போது பிஎஸ்சி மெட்டல் இண்டெக்ஸோ இல்லாட்டி என்எஸ்சி மெட்டல் இண்டெக்ஸோ அதில் அந்தந்த துறை சார்ந்த நல்ல நிறுவனங்கள் எத்தகைய அதில் பர்சன்டேஜ் வைத்திருக்கிறார்கள் மற்றும் அந்த நிறுவனங்களுக்கு கடன் சுமைகள் எத்தகைய இருக்கின்றன, த்ரெட்ஸ், அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய த்ரெட்ஸு அல்லது ருப்பி பேரிட்டி, டாலருக்கும் ருப்பிக்கும் வரக்கூடிய அந்த பேரிட்டினால் பாதிப்பு ஏற்படுமா, அல்லது எக்ஸ்போர்ட்டர், இவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நால்கோவை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அலுமினா என்கின்ற ஒரு தாது பொருட்களை நால்கோ நிறுவனம், இந்திய அரசாங்க நிறுவனம், அது பப்ளிக் செக்டார் கம்பெனி, அந்த நிறுவனம் ஏற்றுமதி செய்கிறது. அவர்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது? மற்ற எந்த நாடுகள் எல்லாம் அலுமினியாவை ஏற்றுமதி செய்கின்றன, இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கிறது, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு முதலீடு செய்ய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்துஸ்தான் ஜிங்க் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர்கள் வெள்ளி உற்பத்தியிலும் ஈடுபட்டுள்ளார்கள். ஸோ வெள்ளியினுடைய விலை ஏற்றம் என்று பார்க்கும் பொழுது இந்துஸ்தான் ஜிங்கினுடைய பங்கிலும் அதனுடைய பிரதிபலிப்பை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த வெள்ளி உற்பத்தியில் அவர்கள் ஃபோக்கஸ் செய்துள்ளார்கள், அந்த நிறுவனம் அளித்துள்ள பேட்டிகள், அதாவது அவர்கள் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட், அவருடைய அது எல்லாத்தையும் நாம் படித்து விட்டு எந்த காலகட்டத்தில் அது நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஸோ இத்தகைய செயல்பாடு ஒரு நிறுவனத்தின் மீது முதலீடு செய்வதற்கு கண்மூடித்தனமாக நாம் முதலீடு செய்யக்கூடாது. குறிப்பாக அந்த மெட்டல்ஸில், சைக்கிளிக்கல் கமாடிட்டி ஸ்டாக்ஸில் ரொம்ப ஜாகிரதையாக முதலீடு செய்ய வேண்டும். எப்போது லோவாக இருக்கும்போது, எல்லா எதிர்மறையான செய்திகள் இருக்கும்போது நம்ம முதலீடு செய்வதில் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ஆனால் நேர்மறையாக இருக்கும்பொழுது, அதாவது இது பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, இது எல்லாமே ஏறின பிற்பாடு நம்ம வாங்குவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டோமே ஆனால் அது நிச்சயமாக தோல்வியிலே தான் முடியும். ஆக குறிப்பாக இந்த நிறுவனங்கள், நான் குறிப்பிட்ட நிறுவனங்களை நன்று பகுத்து ஆராய்ந்து இந்த துறை சார்ந்த நிபுணர்களிடம் நீங்கள் அறிவுரைகள் பெற்று அதன் பிறகு நீங்கள் முதலீடு செய்தோமையானால் நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்.